Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் டாபிக் என்ன அப்படின்னா ரோலிங் ஃபிரிக்ஷன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல டைப்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன்ல ரெண்டு தான் பார்த்திருந்தோம். சோ ஒன்னு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், ரெண்டாவது கைனடிக் ஃபிரிக்ஷன். சோ இப்போ புதுசா ஒன்னு பார்க்கறோம், அதுல ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படினு. சோ இது போறதுக்கு முன்னாடி ரோல் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவை? ஆக்சுவலா இந்த ஹியூமன் சிவிலைசேஷன்ல இன்வென்ஷன் ஆஃப் வீலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல், ஐ மீன் குரூஷியல் ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது இந்த ஹியூமன் சிவிலைசேஷன், இந்த மனித நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல வீல்ஸ் கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிள் சூட் கேஸ்ல நம்ம என்ன பண்றோம், வீல் யூஸ் பண்றாங்க. இப்ப ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வராங்க, இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது லக்கேஜ நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியா கையிலயோ இல்ல ஷோல்டரையோ என்ன பண்ண முடியாது, கேரி பண்ணி வர முடியாது. ஏன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். சோ அப்ப அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, வீல் அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய சூட்கேஸ்ல இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த வீல் என்ன ஆகும் அப்படின்னா ரோல் ஆகும். அப்ப அந்த ரோலிங்னால ஈஸியா ஒரு லக்கேஜ என்ன பண்ண முடியும், கேரி பண்ண முடியும். சோ அதனால அந்த வீல்ஸ்க்கு ஒரு பிரைம் ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஹியூமன் சிவிலைசேஷன்ல. ஓகேவா? எஸ், இந்த மோஷனுக்கு தான் பேரு என்ன அப்படின்னா ரோலிங் மோஷன். அப்ப வீல்ஸ் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய அந்த மோஷனுக்கு பேர் என்னது, ரோலிங் மோஷன். சோ இந்த ரோலிங் மோஷனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபிரிக்ஷனை தான் ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எனிவே ரோலிங் ஃபிரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கும் உள்ள கம்பாரிசனும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஏன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். மூவிங்ல இருக்கும்போது அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதா மாறும், கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திருப்போம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட பாட்டம் சர்ஃபேஸுக்கும் இந்த ரோடா இருக்கலாம் இல்ல டேபிளா இருக்கலாம், டேபிளோட சர்ஃபேஸுக்கு இடையில ஃபிரிக்ஷன் இருக்காதியா? அது ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப ரெஸ்ட்ல இருக்கும்போது ஃபிரிக்ஷனே இல்ல, ஆனா ஸ்டேபிளா இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேல்யூ 0. இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேர் தான் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா ஸ்டேபிளா வச்சிருக்கிறது. ஓகே, அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இல்ல, அதனால ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேல்யூ 0ன்னு படிச்சிருப்போம். எப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ, இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்க மூவ் ஆக ட்ரை பண்ணும். அந்த நேரம் தான் இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் உருவாகுது. அந்த ஃபிரிக்ஷனால உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் ஆக விடாம அப்போஸ் பண்ணும். ஏன்னா எப்பவுமே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டோட மூவ்மெண்ட்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல பிரேக் அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணும்போது அந்த டயருக்கும் ரோடு சர்ஃபேஸுக்கு இடையில ஒரு ஃபிரிக்ஷன் உருவாகுது. இந்த ஃபிரிக்ஷனால உருவாகக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், உடனே இமிடியேட்டா அந்த வெஹிக்கிளை ரெஸ்ட் கொண்டு வருது. அப்ப வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி ரெஸ்ட் கொண்டு வந்துருது. இப்போ இங்கே மாதிரிதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அதுக்கு ஈக்குவலான ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். இது என்ன பண்ணும், தொடர்ந்து இந்த ஆப்ஜெக்ட்டை ரெஸ்ட்ல வைக்க உதவும். சோ இப்பவும் இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு பேரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸால என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஈக்குவலான ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ண முடியாது. இதனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்ப மூவ் ஆகுதோ அப்ப அந்த சர்ஃபேஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேர் தான் கைனடிக் ஃபிரிக்ஷன். அப்ப மூவிங்ல இருந்தா அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கைனடிக் ஃபிரிக்ஷன், ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாட்டிக். ஓகே, எஸ். அதனால இங்க ரோலிங் அப்படினாலே மோஷனை தான் குறிக்குது. ரோல் ஆயிட்டே இருக்கிறது, மூவிங்க குறிக்கிறது. அதனால இங்க கைனடிக் ஃபிரிக்ஷன், ரோலிங் ஃபிரிக்ஷன் ரெண்டையும் மட்டும் தான் நான் எடுத்துக்க போறேன். சரி, இப்ப பாருங்க, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்டோட எல்லா போர்ஷனும், பாட்டம்ல இருக்கிற எல்லா ஏரியாஸுமே இந்த சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல இருக்கு. ஓகே, எஸ், இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் பாருங்க, the same surface, அதே மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட்டை எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே, பட் டைரக்டா இதுல கான்டாக்ட் பண்ணல. இந்த இடத்துல வீல்ஸ் அட்டாச் பண்றேன் இந்த மாதிரி. ஓகேவா? என்னது, வீல்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இங்க இருந்து நான் இதை புஷ் பண்றேன். சோ இந்த டைரக்ஷன்லயோ அல்லது இந்த டைரக்ஷன்ல ஏதோ ஒரு டைரக்ஷன்ல புஷ் பண்றீங்க. ஃபோர்ஸ் நான் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும்
மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணி அதை ரெஸ்ட்ல வச்சுக்க ட்ரை பண்ணும். ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு பேரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இனிஷியலி 0, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல வேல்யூ கூடும், கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லுவோம், கிரேட்டர் than 0. சரியா? ஓகே, எனிவே சோ தெரிஞ்ச விஷயம். ஆனா எப்ப இது மூவ் ஆகுதோ அப்ப இந்த இடத்துல மூவிங் ஆப்ஜெக்ட் மேல அந்த சர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன சொன்னேன்? கைனெடிக் ஃபிரிக்ஷன். கைனெடிக்னால மூவிங். சோ அது எப்பவுமே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். கைனெடிக் ஃபிரிக்ஷன் Fk. சரி, இந்த கேஸ்ல பாருங்களேன், இங்கேயும் நான் என்ன பண்றேன்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட பாட்டம் சர்ஃபேஸுக்கும் இந்த சர்ஃபேஸும் இன் பிட்வீன் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. அப்ப இங்க மூவ்மெண்ட் வந்து இந்த சர்ஃபேஸ் பொறுத்து தான் இதோட மூவ்மெண்ட் இருக்கும். ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும், ரெண்டு கடையில ஒரு ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஆனா இங்க அந்த ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஏன்னா பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் அதோட ஒரு வீல் அட்டாச் பண்ணிருக்கேன். இப்ப இந்த வீல்ல பாருங்களேன், இதுல எது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க? இந்த வீலோட இந்த போர்ஷன், இந்த இடம், இந்த இடம், இதெல்லாம் வந்து என்ன இருக்கு? சர்ஃபேஸ்ல டச் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்ப இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த அப்படின்னா இந்த வீல்ஸ் ரோல் ஆகுறது மூலமா மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய மோஷனுக்கு பேரு இது ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோலிங் மோஷன். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். சோ அப்ப இங்க எழுதலாம், the point of contact is at rest. சோ அதனால இந்த இடத்துல வந்து ஃபிரிக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் நடைமுறையில இன் பிராக்டிஸ் கண்டிப்பா அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இருக்கும், இல்லாம இருக்காது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாலும் ஒரு சர்ஃபேஸ்ல கண்டிப்பா அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இருக்கும். இங்கேயும் மினிமம் ஃபிரிக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. எதனால தெரியுமா? இப்ப இது ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன், இது காரோட டயர்ஸ், வீல்ஸ். அந்த டயர் வந்து ரோட்ல இப்படி இருக்கும்போது அந்த காரோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அமுங்கும். அமுங்கி அடுத்து மூவ் ஆகும் போது அந்த டயர் என்ன அப்படியே ரைஸ் ஆகும், அமுங்கி எந்திரிக்கும். அப்ப அமுங்கி எந்திரிக்கிறது லைக் ரப்பர் பேண்ட் மாதிரி இல்லையா? இழுத்துட்டு விட்டா எப்படி இருக்கும்? அதே பழைய பொசிஷன் போக அதே மாதிரி. சோ இந்த பிஹேவியருக்கு ஒரு பேர் இருக்கு, எலாஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரே எலாஸ்டிக் நேச்சர் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த இடத்துல அமுங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு பேர் தான் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் டிஃபார்மேஷனை பத்தி. கரெக்டா? என்ன ஃபோர்ஸ்மா? டிஃபார்மேஷன். கரெக்டா? இப்போ ரப்பர் பேண்ட் இருக்குப்பா, ரப்பர் பேண்டை இழுக்கும் போதே அந்த ரப்பர் பேண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. எப்ப தெரியும்? ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து வேகமா போய் கையில அடிச்சிடும். கரெக்டா? அப்ப இழுக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போதே அது இன்னொரு ஃபோர்ஸ் ப்ரொவைட் ஆகுது. அதே மாதிரி காரோட வீல் அதுல அமுங்கும் போதே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொவைட் ஆகுது. எப்ப? அது மூவ் ஆகும் போது தெரியும். கரெக்டா? டயர் வந்து பழைய பொசிஷன் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அதான் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இந்த டிஃபார்மேஷனால கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஃபிரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கறாங்க. பட் தி ஃபிரிக்ஷன் வேல்யூ கைனெடிக் ஃபிரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது லெஸ். ஏன் தெரியுமா? இங்க மினிமம் போர்ஷன்ஸ் மட்டும் தான் கான்டாக்ட்ல இருக்கு, மீதி இடம் எல்லாம் கேப்பா இருக்கு. இங்க எல்லா போர்ஷனுமே கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா ஏரியாவும் ஃபிரிக்ஷன் ஆகும்போது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், இங்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா ரோலிங் ஃபிரிக்ஷன் கண்டிப்பா இருக்கும், பட் லெஸ் than கைனெடிக் ஃபிரிக்ஷன் இப்படிங்கறத சொல்லலாம். அப்ப அந்த வீல்ஸோட இன்வென்ஷனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ் இருக்கு இல்லையா? இன்னொரு யூஸ் சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அது என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் அப்போஸ் பண்ணும். அப்ப இது வந்து ஹார்ட் தான், மூவ் பண்றது கஷ்டம். ஆனா இங்க பாருங்க ஈஸியா மூவ் பண்ணலாம், ஏன்னா இங்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மி. சோ அப்ப எது ஈஸி டு மூவ்? இதுதான். ரோலிங்க பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மூவ் ஆர் ஈஸி டு கேரி தி லக்கேஜ். இது harder to move. Reason இங்க frictional force greater, இங்க very 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 less அப்படினு சொல்லலாம். Okay, it's very simple topic. So மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. Thank you.